அடட, நமது முன்னேற்றத்திற்கான முயற்சியில் தோல்வியடைந்து விட்டோம் என நிலைகுலைந்து வாழ்க்கையை எப்படி வாழ்வது என உட்கார வேண்டுமா அல்லது அதற்கு வழிமுறையை அறியலாமா என்பதை காண்போம். பூவா தலையா என நாணயத்திற்கு 2 பக்கங்கள் உண்டு. அதுபோல் வாழ்க்கையில் ஒன்று வெற்றி மற்றொன்று தோல்வி, இரண்டும் மாறி மாறியே நடக்கும். போட்டியில் கீழே விழுந்தால் உடனே தோல்வி இல்லை. எழுந்து மீண்டும் ஆட்டத்தை ஆரம்பித்தால் அது தோல்வி இல்லை. தோல்வியில் இருந்து மீண்டு வர முயற்சிக்கவில்லை என்பது மட்டுமே தோல்வியாக உறுதிப்படுத்தப்படும். அதுபோல் தோல்வி எப்பொழுதும் நிலையானது அல்ல. அது ஒரு சுழற்சியாகவே வாழ்க்கையில் அமைகிறது. ஒவ்வொரு தோல்வியும் ஒரு படிப்பினையையும் மற்றும் அனுபவத்தையும் படிக்கட்டுகளாக அமைத்து வெற்றியடைய வழிவகுக்கும். நமது மீது நாமே தன்னம்பிக்கையை வளர்த்தால் எந்த முடிவையும் உறுதியாக எதிர்த்து செயல்பட்டு வெற்றியை நெருங்க இயலும். நமது விடாமுயற்சியினாலும் திறமையினால் மூலமே நாம் எதையும் துணிந்து செய்து வெற்றி பெறலாம். உன்னால் முடியும் என்பதே வெற்றிக்கான மூல மந்திரமாகும். நமது அனைத்து செயல்களிலும் தோல்வியும் ஒரு பாகமாகும். தோல்வியில் கிடைக்கும் அனுபவத்தினால் வெற்றிக்கான பல வழிகள் நமக்கு அமையும். மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து செயல்பட்டால் நமது பயணம் வெற்றியில் முடியும். எனவே நாமும் தோல்வியை மறந்து வெற்றிக்கான நடையை தொடர்வோம். இந்த பதிவினை பார்த்த அனைவருக்கும் ஜூபோ கேரின் நன்றி. கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேல் முருகன்.